பெரியாருடைய கொள்கைகளே மிகுந்த நம்பிக்கை உடையவன், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக நான் இறைபக்தி இல்லாதவன் அல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நான் கொண்டு போன எலுமிச்சம்பத்துக்கும் கோயிலுக்கு சம்பந்தம் இல்லை. கோயிலில் இருந்தோ அல்லது யாராவது ஒருத்தர் கொடுத்துருந்தாலும் நான் வாங்கி வச்சுக்கிட்டு ஆமாம் இதுக்காக தான் வாங்கினேன்னு சொல்லுவேன். என்ன பயம் எனக்கு? அதெல்லாம் பயமே கிடையாது. அதே போல் எங்களுடைய தலைவராக இருக்கட்டும், அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், அண்ணன் உதயநிதி, அண்ணன் இளந்தலை உதயநிதியாக இருக்கட்டும், யார் அதை பற்றியெல்லாம் எங்கள் இடத்துல ஒருபோதும் கேள்வி கேட்பதில்லை. அதை பற்றி அவர்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அன்றைக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களை போன்ற நண்பர்கள், உங்களெல்லாம் 10 வருடத்திற்கு பிறகு இந்த இடத்துல மீண்டும் சந்திக்கிறேன். உங்களை போன்ற நண்பர்கள் நான் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது உங்களை போன ஒரு நண்பர் கொண்டு வந்து வெற்றிக்கணி இந்தாங்கன்னு சொல்லி கையில் எலுமிச்சம்பழத்தை கொடுத்தார். அதை வாங்கிட்டு என் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருன்னா எங்களுடைய இயக்கத்தில் முக்கியமானவர்கள், அண்ணன் இளங்கோ அவர்களுடைய மகன் அவருடைய சஞ்சய் சம்பத்து, இப்படி எல்லாமே என் கூட 4 பேர் தான் வந்தாங்க. அந்த 4 பேருமே கட்சியில் எனக்கு மேலே சீனியரு, என் கூட ரொம்ப எனக்கெல்லாம் அண்ணனாக இருக்கிறவங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி நீங்கள் கையில் பிடிங்க, அவங்ககிட்ட கொடுக்க முடியும். இப்போ எனக்கு உதவியாளர் இருக்கார், நான் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுருந்தேன். வெளியே வந்து என்னுடைய வேட்பு மனுக்களை செக் பண்ணுறதுக்காக போட்டிருந்தாங்க. ரெண்டு டீம் போட்டிருந்தாங்க. எந்த வேட்பாளர், எனக்கு மட்டும் இல்லை, எந்த வேட்பாளர் வந்தாலும் அதை செக் பண்ணிட்டு உங்களுடைய மனுக்கள் எல்லாம் சரியா இருக்கு சார், இந்த இதெல்லாம் குறைவா இருக்கு அல்லது இந்த பேப்பர்ஸ் இல்லைன்னு சொல்றதுக்காக வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல கொண்டு கொடுத்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது அதை கையில் வச்சிருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும், நான் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது என் கையில் எலுமிச்சம்பழம் வச்சு நான் தாக்கல் பண்ணேன். ஏங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், எலுமிச்சம்பழம் கையில் இருந்தது, அதை அந்த மேஜையிலேயே வச்சுட்டு தான் உள்ளே போய் என்னுடைய வேட்புமனுவை கொடுத்ததுனால ஏதாவது என்னை பற்றி குறை சொல்வதற்கு வேறு எதுவும் கிடையாது. அதனால் இதையெல்லாம் ஒரு பெருசாக அன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள்.